வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. சமீபத்தில் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விஜய் அரசியல் வந்த உடனே என் தம்பி உடன்பிறப்பு ரத்தத்தின் ரத்தம்லாம் கொஞ்சினாரு. ஆமா. இப்போ இடைப்பட்ட காலங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப தரக்குறவா பேசுறாரு. இதை பத்தி உங்க கருத்து? சீமான் அது ஆளே கிடையாது தலைவா. சரிங்களா? சீமான் வந்து சீமானை பத்தி சொல்லிட்டுங்களா? சீமான் வந்து ஒரு பொண்ணு விஷயத்துல விஜயலட்சுமி மேட்டர்லயே மாட்டி சிக்கி சீரஞ்சலா அவர் வந்து. சரிங்களா? அவரெல்லாம் பத்தி பேசவே பேசாதீங்க. சரிங்களா? அவருடைய பர்சனல் விஷயம். இது ஒன்னு தெரிஞ்சு இப்படி இருக்கு. நாலு தெரியாத எத்தனை இருக்கும். இளைஞர் அணி விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு. என்ன அவ்வளவு கான்பிடன்ட்னா அவருக்கு ரசிகர் மன்றம் அதிகம் விஜய்க்கு. அது இல்லாம பழகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க, மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கால்வாசி அவர் வரணும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். கண்டிப்பா வருவார். அனுபவம் இல்லைன்னா மற்றதுல அனுபவம் வந்து எல்லாருமே கத்தினா வராங்க. அரசியல் இல்ல அரசியல போய் கால் வச்சுதான் கத்துக்கிறாங்க. இவரும் அதே மாதிரி கால் வச்சா கத்துக்க போறாரு. நடிகரா பிடிக்கும். இப்ப அரசியல் வந்தா இதோட டபுளா பிடிக்கும். அவருக்கு அனுபவம் என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய ஏடிஎம்கே டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இவங்களுக்கு கூட ஆரம்பத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். அவங்க அப்பாவை பார்த்து அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாலின் தான். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் உள்ள கால் வச்சாதான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் யார் வேணாலும் கத்துக்கலாம். இப்ப நான் கூட இந்த இடத்துல வேலை செய்ய தெரியாது, வந்து கத்துக்கலையா? அந்த மாதிரி தான் விஜயம். விஜய் அவர்களை தொடர்ந்து சீமான் வந்து ரொம்ப விமர்சிக்கிறார்கள். அவரை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா முக்காவாசி இதுல வந்து வரணும், வருவாரு ஒரு நம்பிக்கை. சின்ன பையன் தானே, வந்து பார்க்கட்டுமே. அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கட்டும். ஏங்க 60 வயசு இருக்குள்ளே வேலை செய்யறப்ப 50 வயசு தானே சார் ஆகுது. வருவார் சார். நீங்களே ஏன் சார் போட்டோ அப்படி போடுறீங்க? நல்லா இருக்குன்னு என்ன வைங்க சார், வாழ்த்தி விடுங்க. நல்லா இருக்கும் சார். இருக்கும் கொடுப்போம் சார். எதனால சொல்றீங்க அப்படி? புதுசாக வந்திருக்காங்க, அவங்க நல்லது செய்யணும்னு சொல்றாங்க. இப்போ எல்லாமே பழைய கட்சி இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக வரனால அவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஆதரவளிப்போம் சார். நிறைய பேர் தான் புதுசா வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி நல்லது செஞ்சிருவாருன்னு சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சார் வந்தாரு, அவரும் நல்லா செஞ்சாரு, நிறைய பண்ணாரு. ஒரு சில காலங்களால அது தவிர்க்கப்பட்டது. ஆனால் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் வந்திருக்கலாம். அதே மாதிரி அதே வாய்ப்பை இவருக்கு விஜய் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். விஜய் 2024 விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் சார், வரணும்னு எதிர்பார்க்க. ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இருக்கிறவங்க நல்லது பண்ணாங்க. இருக்கிற நல்ல பண்ணால் இதோட நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் சார். இதோட நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஓகே. அவர் வரவிடாம வந்து சீமான் அவர்கள் தப்பு பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? அது சிலது பேசுறாங்க. அரசியல்ல வந்தா இப்படி சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் மீறிதான் வரணும் சார். ஆமா, மீறி வரணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னா சில கஷ்டங்கள் பட்டு தான் மேல வரணும். கொஞ்சம் வரணும். இந்த ஆட்சி சரி கிடையாது, மட்டமான ஆட்சி. பூரா இந்த டூ வீலரை மாடிக்கு 12,000 வசூல் பண்ணி 40-50 பேர்னு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வசூல் பண்ணி நாஸ்தி பண்ணுவான். அந்த ஆட்சி சரி கிடையாது. ஆதரவு யாருக்குண்ணா? என்னது தளபதிக்கு தான், விஜய்க்கு தான். தளபதிக்கா? எதனால அவர் வரணும். அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு? இல்ல எதனா பண்ணுவார்ல, புதுசா வராருல, எதனா புதுசா செய்வார்ல. ஒன்னும் பண்ணலையே. எதுவுமே பண்ணல. என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இல்ல இவர் வந்து பண்ணுவார் பாருங்க, பண்ண பிறகு பாருங்க. இல்ல புதுசா என்ன வந்தா கொண்டு வருவாப்ல, அதுதான் இருக்கு. எல்லாமே பழசா பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ இவருன்னு வரும்போது இப்போ ஒன்னும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் இந்த வாட்டி விஜய் அண்ணா தான். பல ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா அவரு ஒரு ஃபீல்ட்ல போறாப்புல. இவரோட ஃபீல்ட்ல ஆனா கண்டிப்பா என்ன சொல்லணும்னா அவருக்கு விஷ் பண்றோம். கண்டிப்பா அவர் தான் வரணும்ட்டு. வரவேற்கிறோம். யாரா இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம். ஆமா, வரணும். திமுக நல்லா பண்றாங்க. இப்ப ஒரு வாரம் தேங்கி நிக்கிற தண்ணிய திமுக வந்து எல்லா இடத்துலயும் பள்ளம், எங்க பள்ளம் இருக்கும் அந்த இடத்த தோண்டி தண்ணி எல்லாம் ஒரு வாரம் நிக்கிற தண்ணி ஒரே நாள்ல ஓடிடுது. ஆமா. ஆனா அவரெல்லாம் நல்லா பண்றாங்க. இலவச பஸ். ஆமா, அவங்க வராங்கன்னு சொல்லும் போது யாரையும் வராதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வரவங்க வாங்கன்னு சொல்ல முடியும். வாங்க, நீங்களும் நல்லது செய்யுங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா தானே சொல்ல முடியும். வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரையும் சொல்ல முடியாது திட்டவட்டமா.
ஆனா விஜய் வந்து ஆதரிப்பீங்க. ஆதரிப்போம் கண்டிப்பா. 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைக்கல. இல்ல உங்களை மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கல. நிறைய பேர் கிடைக்கல. அந்த ஆதங்கத்துல தான் நீங்க வந்து இந்த மாதிரி ஆதங்கலாம் இல்ல, அடச்சச்சை இது வச்சா நாங்க சாப்பிடுறோம். இப்ப இவங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க வருஷம் ஃபுல்லா சாப்பிட முடியுமா? ரேஷன் கடை வச்சா வருஷம் ஃபுல்லா சாப்பிட முடியுமா? நானே மிஸ் பண்ணிடுறேன், ரேஷன் கடை அதை வச்சு சாப்பிட முடியுமா? எங்க கை உழைப்புல தான் நாங்க சாப்பிடுறோம். ஒரு பொதுமக்களன்ற முறையில நான் சொல்றேன், அவ்வளவுதான். யாரும் யூஸ் பண்றீங்களா? அது யூஸ் பண்றதுக்குன்னா இப்போ காசே வந்து 8 ரூபாய்க்கு தான் வரும். இப்போ இது நிப்பாட்ட நாங்கள் அது அப்படித்தானே வரப்போறோம். இது எத்தனை வருஷத்துக்கு அவரு கட்சியில இருக்கிற அதுக்கப்புறம் கட்சி விட்டு இறங்கிட்டாருன்னா அடுத்தவங்க இதே மாதிரி செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அந்தந்த தொகுதியில் இருக்கும் அவங்க ஆட்சிக்கோசம் செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பொதுமக்கள் என்னைக்கா இருந்தாலும் 10 ரூபா கையில் வச்சுருந்தா பஸ்ஸில் ஏறணும். ஃப்ரீ பஸ்ஸுனால அங்கே எதிர்பார்க்கறது இல்லை, புரியுதா? இது இல்லைன்னா டீலர்ஸில் இருக்கிறோம், அவ்வளோதான். சீமான் வந்து விஜய் திட்டுறாருல, அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்றது, அது அரசியல். உங்களை நான் பேசுவேன், என்ன நீங்க பேசுவீங்க. இப்பெல்லாம் பேசலாமா ஒரு பேர்? இல்ல அது வந்து அரசியல், அப்படிதான் பேசுவாங்க. விஜய் எவ்வளவு பேர் பேசுறாங்க, என்ன பண்றான் கீச்சிருவான் அப்படின்ட்டு. கீக்கும் போது தானே தெரியும். பேசி வரன்றீங்க. கண்டிப்பா 2026ல பாருங்களேன், கண்டிப்பா மாற்றம். விஜய்க்கு தானே ஓட்டு. எதனால? விஜய் வந்து இப்போ 2 பேரும் பழைய ஆள், ரெட்டலையும் பழைய ஆள், சூரியன் பழைய ஆள். இப்போ விஜய்க்கு போட்டு பார்க்கலாமே, அவர் எப்படி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இந்த ஆட்சி சரி கிடையாது, மட்டமான ஆட்சி. பூரா இந்த டூ வீலரை மடக்கி 12,000 வசூல் பண்ணி 40-50 பேர்னு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வசூல் பண்ணி நாஸ்தி பண்ணுறான். அந்த ஆட்சி சரி கிடையாது. எங்கே வேணாலும் கோர்ட்டில் போய் சொல்லுங்கள். கோர்ட்டில் போய் ஒரு நாள் லீவ் போட்டு 15,000 ரூபா வசூல் பண்ணுறான். பில்லு கொடுக்கறதில்ல, ஒன்றும் கொடுக்கறதில்ல. மட்டமான ஆட்சி இது. வந்தால் எடப்பாடி வரணும், இல்லை விஜயகாந்த் வரணும். கேப்டன் வந்தால் நல்லது. கேப்டன் சாவடிச்சிட்டானுங்க, எல்லாம் கும்பு கூட்டின்னு சாவடிச்சிட்டாங்க. கேப்டன் மாதிரி ஒரு ஆள் வரத்துக்கு இங்கே யாருமே கிடையாது. அடுத்து வந்து நம்ம எடப்பாடி தான் வருவார், கண்டிப்பாக வருவார். பாருங்க, கேப்டன் ரொம்ப விமர்சனம் பண்ணாங்களா அவர் இருக்கும்போது? அதெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாமே டிஎம்கே தான், வேற யாரும் கிடையாது. டிஎம்கே ஆட்சி தான். டிஎம்கே ஒரு ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராட் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தான். அடுத்து எந்த ஆட்சிக்கு இனிமேல் வர முடியாது. டிஎம்கே வேஸ்ட்டு. ஏன் இவ்வளோ ஒரு மன அவளை? ஆமாங்க, ஓட்டு போட்டோம், நான் பேசுவேன். ஓட்டு போட்டு என்கிட்டே வசூல் பண்ணுறான். ஒரு டூ வீலர் ஒரு கூலி தொழிலாளி போகிறான், மடக்கிறான், 12,000 வசூல் பண்ணுறான். எதுக்கு 12,000? 10,000 ரூபா தான் ஃபைனு. 12,000 கேட்குறான் கோர்ட்டில். 12,000 கேட்குறான், எக்ஸ்ட்ரா இந்த சார்ஜ்னு கேட்குறான். ஒரு நாள் லீவு, இதெல்லாம் எதுக்குங்க? ஆட்சி இது மட்டமான ஆட்சி. கரண்ட் பில்லு 150 ரூபா கட்டின்னு வந்தால் 5 வருஷமா, இப்போ 800 ரூபா 1000 ரூபா கட்டின்னு வர 3 மாசமா. எதுக்கு இந்த ஆட்சி? சும்மா ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு சும்மா இதை தரேன் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லின்னு பில்டப் போட்டிங்கன்னு ஏமாத்திக்கிறான். ஆட்சியை வேஸ்ட். முதல்ல டாஸ்மார்க் இழுத்து மூட சொல்லுங்கள். அதனால தான் குட்டி சேராது நாடே. தமிழ்நாடு குட்டி சேராது காரணமே அதான் மெயின். ஆமாம், அதுதான் கவர்மெண்ட்டாக இது வேஸ்ட்டு. இவனே குடிக்க வைப்பானா, இவனே காசு வசூல் பண்ணுவானா? இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் இது? மும்புறமாக இந்த டாஸ்மார்க் வச்சு தான் வசூல் ஆகுதுங்க. மொத்தமும் கோர்ட்டில் வசூல் ஆகுதுங்க. அப்படியே கேஷு பாக்கெட்டில் வாங்கி போடுறான். ஸ்ட்ரெயிட்டாலாம் போகிறது கிடையாதுங்க. இப்போலாம் பூரா வசூல் மேலெடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது அமௌண்ட்டு. ஓப்பனாக சொல்லுவேன், 40 பேர் வசூல் பண்ணுறாங்க. ஆளுங்க சேர்த்துக்கிட்டு போய் கோர்ட்டில் வசூல் பண்ணுறோம். எங்கே வேணாலும் சொல்லுங்கள். 12,000 ரூபா நான் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த ஆதங்கத்தில் பேசுகிறேன்.